ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மிகவும் ஆசையோடு கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே வீடுகள் தோறும் கூடி வந்து கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்கும்படியாக, சபையாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டிய கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீங்கள் ஒருமனப்படும்படியாய் உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வீடுகள் தோறும் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பயபக்தியோடு கூட தேவ சமூகத்திலே குடும்பமாய் இந்த சில நிமிஷங்களை நீங்கள் தேவ பிரசன்னத்தோடு கூட நீங்கள் கழிக்க உங்களை நான் அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகி தேவன் இந்த நாளிலும் இந்த ஆராதனையை நமக்கு ஆஸ்வதித்து தரும்படியாக ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய ஆஸ்வாதத்திற்காக நாம் ஜெபித்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நாம் ஜெபிப்போமே. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வீடுகள் தோறும் கூடி வந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க சர்வ வல்லவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் அனுபவிக்கும் தக்கதாய் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தின் மையத்திலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகள் தோறும் உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வார்த்தையின் மூலமாக இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளை இது. கைகளை தட்டி கர்த்தரை பாடி சத்தமாய் ஆராதித்து, நீங்க பாடுற சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களும் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாய் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, ஆனந்த சத்தத்தோடு அவர் சமூகத்தில் கடிகூற நான் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். தொடர்ந்து ஆராதனை நமத்தில் நடத்தும்படியாய் பாடல் குழுவினரை நான் அன்புடன் அழைக்கிறேன். மகன் தாசனை, இயேசுதாசனை இந்த ஆராதனை நடத்தும்படியாக அன்பாய் நான் அழைக்கிறேன். காட் பிளஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடன் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஒன்று சேர்ந்து உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான
புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை. ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து வாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து வாழாதே. ஆர்ப்பின் ஜெய தொடியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெய தொடியோடே பாதுகாத்த என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தென் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய் தென் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே சொல்லுங்க என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் விலுமாய் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் அப்படின்னு சொல்கிறார்.
அவருக்கு எப்போல்லாம் ஒரு கலக்கமான சூழ்நிலை இருக்கோ, எப்போல்லாம் ஒரு சில காரியங்கள் குறித்து பயந்த மாதிரி இருக்காரோ, நான் ஆண்டவரே உண்மை மட்டும்தான் நம்புவேன்னு சொல்கிறார். ஆமென். சங்கீதங்கள் 27, சங்கீதம் 54, சங்கீதம் 10, எபிரேயர் 13, இந்த அதிகாரங்களெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்கு. அதில் என்னென்னா சகாயர் அப்படின்னு இருக்குது. ஆமென். சகாயர். இது ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகாயர்ங்கிற வார்த்தைக்கு ஹெல்ப்பர் அப்படின்ட்டு இருக்குது. உதவி செய்பவர், எனக்கு உதவி செய்பவர் அப்படிங்கிறது அதோட மீனிங்கு. கர்த்தரை இன்றைய நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சகாயராக இருக்கிறார். ஆமென். எந்தெந்த காரியத்திலலாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ, பலத்தின் காரியமா, சுகத்தின் காரியமா, ஒரு கடன் பிரச்சனை வந்து அதை மேற்கொள்ளும்படியா, இல்லை ஏதாவது ஒரு பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமா, எந்த காரியத்திலலாம் ஒரு உதவி தேவைப்படுகிறோ, கர்த்தர் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் சகாயராக இருக்கிறார். ஆமென். இந்த பாடல் வரிகளை உணர்ந்தெல்லாம் நம்ம பாடப்போகிறோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், கலங்கிடும் நாளிலே உம்மை நம்புவேன், கர்த்தர் என் சகாயர், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். உற்சாகமாக நம்ம சொல்லி ஆண்டவரை துதிக்க போகிறோம். நம்முடைய பயத்தின் காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு இந்த காலவெளியிலே நீங்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன், நான் கலங்கிடும் நாளிலே உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன், நான் கலங்கிடும் நாளிலே உம்மை நம்புவேனோ. கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார், நான் அமர்ந்திருப்பேனே. எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார், நான் அமர்ந்திருப்பேனே. எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். மந்திரமோ சூரியமோ, சர்ப்பங்களோ தேள்களோ, மரணமோ சேதங்களோ அசைக்கவே முடியாது. மந்திரமோ சூரியமோ, சத்தமா சொல்லுங்க, எதுவும் என்னை அசைக்க முடியாது. கர்த்தரின் சகாயராயிருக்கிறார். ஆமென். அசைக்கவே முடியாது. ஓ கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் விளக்கை எரிய செய்வார், நான் எரிந்து கொண்டிருப்பேன். மலையின் மேலுள்ள பட்டணமாக எரிந்து பிரகாசிப்பேன். கர்த்தரின் விளக்கை எரிய செய்வார், நான் எரிந்து கொண்டிருப்பேன். மலையின் மேலுள்ள பட்டணமாக எரிந்து பிரகாசிப்பேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்னை தடுத்தாலும், யார் என்னை பகைத்தாலும் அசைக்கவே முடியாது. ஓ யார் என்ன சொன்னாலும், யார் என்னை தடுத்தாலும், யார் என்னை பகைத்தாலும் அசைக்கவே முடியாது. ஓ கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயர், சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே. முன்னேறி செல்வேன் கம்பீரமாகவே இயேசுவின் நாமத்திலே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே. நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாகவே இயேசுவின் நாமத்திலே. தடைகளோ தாமதமோ
கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாது. ஓ தடைகளோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாது. ஓ கர்த்தரின் சகாயம். இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் சகாயராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த காரியத்தை குறித்து நான் இந்த காலவேளையிலே பயப்பட மாட்டேன். எனக்கு எதிராய் என்ன ஆயுதங்கள் எழும்பினாலும், எனக்கு எதிராய் என்ன சூழ்ச்சிகள் எழும்பினாலும் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர், நீர் என்னுடைய சகாயராய் இருக்கிறீர். நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன் என்று தைரியமா சொல்லுங்க. என் சகாயம் கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 57 ஒன்று சொல்லியிருக்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆமென். நம்முடைய ஃப்யூச்சரில் நிறைய காரியங்களை நம்ம திங்க் பண்ணி வச்சுருப்போம். என்னுடைய வேலையின் காரியங்களாக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களாக இருந்தாலும் நிறைய திங்க் பண்ணி வச்சுருப்போம். இது எப்படி நடக்கும், இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த காரியத்தை எப்படி ஜெயிக்கணும், இதுக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கலக்கங்களாக இருக்கலாம். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்காரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. ஆமென். எனக்கு செய்ய போகிறான்னு அவர் உறுதியாக சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய சகாயர். ஆமென். அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தடைகளோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ எதுவும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார். இந்த வரிகளை உணர்ந்தவர்களாக ஒரு உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஏன்னா உற்சாகமாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு நம்ம உற்சாகமாக கொடுக்கணும். இந்த காலவேளையிலே நீர் என் சகாயராக இருக்கிறீர் என்று உணர்ந்தவர்களாக அல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே, நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாகவே இயேசுவின் நாமத்திலே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே, நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாகவே இயேசுவின் நாமத்திலே. தடைகளோ ஆமென். கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாது. ஓ தடைகளோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாது. ஓ கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தர். ஆமென். ஆண்டவரே நீர் எங்களுடைய சகாயராய் இருக்கிறீர். ஆண்டவரே இந்த காலவேளையிலே எனக்கு உதவி செய்கிறவர் நீர் என்று உம்மை சொல்லி பாடுகிற, எனக்கு சகாயர் நீர் தான் ஆண்டவரே என்று சொல்லி பாடுகிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை நீர் செய்வீராக. ஆண்டவரே எந்த காரியத்திலெல்லாம் உதவி கேட்டிருக்காங்களோ, எந்த காரியங்களெல்லாம் எனக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே ஆமென். கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயம். சொல்லுங்க சொல்லுங்க. என் சகாயம் கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம். நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயம், கர்த்தரின் சகாயம்,
கர்த்தரின் சகாய நான் பயப்படேன். நன்றி ஆண்டவரே, இந்த காலவேளையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை போல ஒரு மேலான நாமம் இந்த உலகில் இல்லவே இல்லை தகப்பனே. உங்கள் நாமத்தை போல ஒரு மேன்மையுள்ள நாமம் ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை தகப்பனே. இயேசு என்கிற சர்வ வல்லமை உள்ள நாமம், பாவத்தை போக்குகிற உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமம், எங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றுகிற உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமம், எங்களை மேன்மைப்படுத்துகிற உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமம். அந்த நாமத்தை இந்த காலவெளியிலே நாங்கள் சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை இந்த காலவெளியில் நாங்களுமே பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்த முடியா இந்த காலவெளியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டது உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக, தேவனுக்கு கனத்தை செலுத்தும்படியாக இந்த காலவெளியிலே உணர்ந்தவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த காலவெளியை அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க, எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பாடுங்க. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. இந்த காலவேளையிலே ஆண்டவரே, இந்த காலவேளையை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவர் நீர் ஆண்டவரே, மகிமைக்கு உரியவர் நீர் ஆண்டவரே, கனத்திற்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த சர்வ வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சர்வ வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரி பாமரக ஷபரலரதியகரதுனரகா. ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, அப்பா வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே. எஸ் லார்ட். இந்த காலவேளையே தகப்பனே, உங்கள் நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளிலே பிரியம் கொள்ளுகிற தேவன், துதிபலிகளை விரும்புகிற கர்த்தர், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போலப்பா வேறொரு நாமம் இல்லையே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே.
உம்மை இந்த காலவெளியிலே இருக்கிற இடங்களை 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையிலே நீர் பிரியம் கொள்ளுவீராக ராஜா. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, அப்பா உம்முடைய நாமம் எத்தனை மேன்மையான நாமம் ஆண்டவரே. ஓரி பாமா ரக ஷபரலா துரகா. Hallelujah, amen. Hallelujah, yes Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த காலவெளியிலே நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவே நீர் மகிமைப்படுவீராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எஸ் லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துவது எத்தனை மேன்மையான காரியம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது எத்தனை மேன்மையான காரியம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கத்தாவே, துதி பலிகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளிலே நீர் பிரியம் கொள்ளுவீராக. எங்கள் ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் இந்த காலவெளியிலே என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் என்றென்றும் உயர்ந்திருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? மெல்ல மெல்ல ஒவ்வொரு குடும்பமாக சந்திக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்து வருகிறார். இந்த நாட்களிலும் வீடு தேடி வந்து கர்த்தரை கனப்படுத்தும்படியாய் காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிபலன்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தரும்படியாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த ஊழியத்திற்காக, எங்களுக்காக, போதகர் குடும்பத்திற்காக, பாஸ்டர்மாவிற்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் பிரதிபலன்களை, நன்மைகளை நிறைவாய் தருவாராக. 5வது வாரமாக, கடந்த வாரம் 5வது வாரமாக கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து கடந்த 5 வாரங்களிலும் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாக்கியத்தை, அந்த ஜெபத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியத்தை உங்களுக்கு நான் விவரித்து நான் போதித்து வருகிறேன். முதல் வாரத்திலே the purpose of prayer,
ஜெபத்தின் நோக்கம். இரண்டாவது வாரத்திலே the person of prayer, ஜெபத்தின் காரணர். மூன்றாவது வாரத்திலே the petition of prayer, ஜெபத்தின் விண்ணப்பம். நான்காவது வாரத்திலே the provision of prayer, ஜெபத்தின் போஷிப்பு. ஐந்தாவது வாரத்திலே the pardon of prayer, ஜெபத்தின் மன்னிப்பு. இந்த வாரம் ஆறாவது வாரமாக the protection of prayer, ஜெபத்தின் பாதுகாப்பு என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து வழக்கம் போல கர்த்தருடைய ஜெபத்தை எல்லாருமாய் சேர்ந்து சத்தமாய் வாய் திறந்து ஒரு முறை அதை சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோமே. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வெரி குட், வெரி குட். நீங்கள் எல்லாரும் மனனமாய் சொல்வதை நான் அறிந்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வாரத்திலே lead us not into temptation but deliver us from evil, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதுதான் இந்த வாரத்தினுடைய செய்தியின் தலைப்பு. the protection of prayer, ஜெபத்தின் பாதுகாப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் என்று ஜெபிக்கும்படியா இயேசு சொல்லி தருகிறார். lead us not into temptation, சோதனைக்கு எங்களை உட்படுத்தாதபடிக்கு. இது சற்று குழப்பமான ஒரு வாக்கியம் போல தோன்றினாலும் அந்த வார்த்தையை முழுமையாய் சரியாய் நாம் ஆராய்வோமையானால் இந்த வார்த்தையை குறித்து இயேசு சொன்ன முழு பொருளையும் அர்த்தத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தை குறித்து, சோதனை என்கிற வார்த்தை குறித்து இரண்டு காரியங்களை நான் உங்களோடு கூட தெளிவுபட உங்களுக்கு நான் விளக்கி போதிக்க விரும்புகிறேன். முதல் காரியம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. முதல் காரியம், God cannot tempt us. God cannot tempt us. தேவன் நம்மை சோதிக்க இயலாது. ஏன் தேவன் நம்மை சோதிக்க அவரால் முடியாது என்று சொன்னால், it is outside of his character, அவருடைய சுவாபத்திற்கு அப்பாற்பட்ட முரண்பாடான ஒன்றாக இருப்பதினாலே நிச்சயமாகவே தேவன் அவராலே நம்மை சோதிக்க முடியாது. தேவன் ஆங்கிலத்தில் சாவர்னிட்டி என்று சொல்வார்கள். தேவன் ஏகாதிபதியாக இருக்கிறார். அவர் ஏகாதிபதியாக இருப்பதினாலேயே தாம் விரும்புகிற எதையும் அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி தவறாக எண்ணிவிடக்கூடாது. இன்னும் தெளிவாக தமிழர்களாகிய உங்களுக்கு நான் இதை சுருக்கமாய் தெளிவுபட சொல்ல விரும்பினால், தேவனாய் கர்த்தருடைய காரியங்களிலே திருவிளையாடல்கள் நம்முடைய கர்த்தரிடத்தில் எதுவும் கிடையாது. மறுபடியும் சொல்லுகிறேன், திருவிளையாடல்கள் நம்முடைய கர்த்தரிடத்தில் எதுவும் கிடையாது. அகிலம் அனைத்தையும் ஆளுகிறவர் என்பது உண்மைதான். அகிலம் அனைத்தையும் அவர் ஆளுகிறார் என்பதினாலேயே தமது சுவாபத்துக்கு மாறாக கர்த்தராலே எதையும் செய்ய இயலாது. தம்முடைய சுவாபத்துக்கு மாறாக கர்த்தராலே எதையும் செய்ய இயலாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ரெண்டு காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அவரால் செய்ய முடியாத, செய்யக்கூடாத ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது நீங்கள் இதை குறித்து எளிதிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். God cannot change, immutability என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். immutability, God cannot change. தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். ஆகவே கவனிங்க, ஏன் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்றால், ஒருவன் மாறுகிறவராய் இருப்பானேயானால் ஒவ்வொரு முறை மாறும் போதும் அவன் மேலான நிலையிலே அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான்.
இப்போ எவ்வளவோ அவர் மாறிட்டார். என் வீட்டுக்கார் இப்போ எவ்வளவோ மாறிட்டார். என் வீட்டுக்கார் இப்போ எவ்வளவோ மாறிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன முன்பு இருந்ததை காட்டிலும் இப்போ எவ்வளோ பெட்டர், அப்படிதான் அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? ஆமாம். கோபக்காரராக இருந்தார், இப்போ ரொம்பவே மாறிட்டார், ரொம்பவே மாறிட்டார். முதல்ல ரொம்ப சாந்தமா இருப்பார், இப்போ ஆள் ரொம்பவே மாறிட்டார். எதற்கெடுத்தாலும் கோபப்படுறார். அப்போ முன்பு இருந்த நிலை காட்டிலும் வேற நிலையிலே, அதுதான் மாறுதல். தேவனாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் மாறாதவர். தேவனாய் கர்த்தர் மாறாதவர். அவர் மாறுகிறவர் என்றால் முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது பெட்டராக இருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு நாளும் தேவன் முன்பு இருந்ததை காட்டிலும் பெட்டர் மேலான நிலையிலே என்பது இல்லவே இல்லை. கர்த்தர் எப்பொழுது he is always best. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே பெஸ்டா இருக்கிறார் ஒழிய கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் மாறுகிறவர் அல்ல. God, இரண்டாவது காரியம், God cannot stop you loving. உங்களை நேசிப்பதிலிருந்து ஒரு நாளும் கர்த்தர் அதை நிறுத்தவே முடியாது. அன்பு செலுத்துவதிலிருந்து அவரால் நிறுத்தவே முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். God cannot stop loving you. God cannot stop loving you. கர்த்தர் ஸ்தோத்திரம். கணவன் ஒரு நாள் கர்த்தரிடத்தில் சொன்னானா, நான் என் மனைவியை அவன் செய்கிற காரியத்தை பார்க்கும்போதெல்லாம் என் மனைவியை என்னால் நேசிக்கவே மன்னிக்கவே முடியாது ஆண்டவரே என்று சொன்னாராம். என்னுடைய மனைவியை நேசிக்கவே என்னால் முடியல ஆண்டவரே என்று சொன்னாராம். கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம், ஓகே இட்ஸ் ஆல் ரைட், உன்னுடைய அயலானை நேசி என்று சொன்னாராம். லவ் தை நெய்பர், உன் அயலானை நேசி. உன்னுடைய இம்மீடியட் சமீபத்திய அயலான் உன் மனைவி தான், அதனால உன் அயலான நேசின்னு சொன்னாராம். உடனே அவன் சொன்னானா, இல்லை ஆண்டவரே, சமீபத்திய அயலானா இருந்தாலும் இம்மீடியட் நெய்பரா இருந்தாலும் நான் என் மனைவியை நேசிக்கவே முடியாது. காரணம், அவ மனுஷி அல்ல, அவ எதிராளி, எனக்கு ஒரு பெரிய சத்துருவா இருக்கிறாள். ஆண்டவர் உடனே சொன்னாராம், ரைட், ஓகே, அப்படியானால் உங்கள் சத்துருக்களை நேசிங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னது நினைவில்லையா என்று சொன்னாராம். உங்கள் சத்துருக்களை, உன் மனைவி சத்துரு என்று சொன்னால் உன் சத்துருவை நேசி என்று சொன்னாராம். லவ் யுவர் எனிமி, உன் சத்துருவை நேசி. கர்த்தர் ஸ்தோத்திரம். கபடிங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் அன்பாகவே இருக்கிறபடினாலே God is love. Love is God அல்ல, அன்பெல்லாம் தேவன் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் எப்பொழுதுமே. ஆகவே அன்பாய் இருக்கிற தேவன் உங்களை அன்பு செலுத்துவதிலிருந்து ஒரு காலம் அவரால் நிறுத்த முடியாது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கவனிங்கள், சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்ப அந்த சகித்தல், என்டியூர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட சகித்தல் என்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. அந்த சகித்தல் என்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கண்டினியூ டு ட்ரஸ்ட் காட் ஈவன் though going through a difficult time. ஒரு கடினமான காலகட்டத்தின் வழியாக கடந்து செல்ல நேரிட்டாலும் கூட கர்த்தரை தொடர்ந்து பற்றிக் கொள்வது. ஒரு நெருக்கமான காலகட்டத்தில் கடந்து செல்ல நேரிட்டாலும் கூட கர்த்தரை முழுமையாய் பற்றிக் கொள்வது, அதுதான் சகித்தல் என்று அர்த்தம். சகித்தல். அதே அதிகாரத்திலே 1வது அதிகாரத்திலே 13-14 வசனத்திலே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தை வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும், கவனிங்கள், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. Let no one says when he is tempted that I am tempted but God. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. காரணம், தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல.
God cannot tempt anyone. எவரையும் தேவன் சோதிப்பவர் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். எவரையும் தேவன் சோதிப்பவர் அல்ல. ஒருவன் இச்சையினால் இழுக்கப்பட்ட போது, ஒருவன் இச்சையினாலே இழுக்கப்படும் போதே அவன் சிக்க வைக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். ஒருவன் இச்சையினாலே, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து இந்த ஆழமான சத்தியத்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் தெளிவுபட நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேவன் ஒருவரையும் சோதிக்க மாட்டார். அவனவன் இச்சையினால் இழுக்கப்படும் போதே அவன் சிக்க வைக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகிறான். பிசாசுக்கு இன்னொரு பெயர் டெம்ப்டர் என்று வேதம் சொல்கிறது. சோதனைக்காரன், த டெம்ப்டர், சோதனைக்காரன் என்று வேதம் சொல்கிறது. கவனிங்க, இச்சை என்பது மோசமான காரியங்கள் மேல் இல்லாது இருக்கலாம். இச்சை என்பது, இச்சை அல்லது ஆசை என்பது மோசமான காரியங்கள் மேல் இல்லாமல் இருக்கலாம். Desire may not be such a bad thing. மோசமான காரியங்கள் மேல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கும் கண்களை எடுத்து வேறு ஒன்றின் மேல் எப்போது வைக்கிறானோ அப்போதே அதை மோப்பம் பிடித்து பிசாசு அவன் மேல் ஏறி உட்கார்ந்து அவனை சோதிக்க ஆரம்பித்து விடுகிறான். கவனிங்க, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற கண்களை ஒரு மனிதன் எப்பொழுது எடுத்து வேறு ஒன்றின் மேல் வைக்கிறானோ அப்போதே அதை மோப்பம் பிடித்து விடுகிற சாத்தான் அவன் மேலே நல்ல வசமா ஏறி உட்கார்ந்து அவனை சோதிக்க ஆரம்பித்து விடுகிறான். இன்னும் சொல்லுகிற சோதனை பற்றி, மகள் ஹேனாவுடைய பையன், இரண்டாவது பையன், அவன் பேர் சார்ல்சன். சார்ல்சன் நிறைய நேரங்களில் ஏதாயிலும் ஒரு பொருளை அவனுக்கு கொடுக்கலன்னா அந்த பொருளை கேட்டு அவன் அழுது அடம் பிடிப்பான். அழுகை நிறுத்தவே மாட்டான். அப்படியே தேம்பி 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 அழுவான். நிமிர்ந்து பார்த்துட்டு நம்மளை பார்க்குறாங்களா, யாரும் நம்மளை அழுகிறத பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு அழுவான். பார்த்துட்டு அழுவான். நம்ம அவங்கள பார்க்கணுன்னு பார்க்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பான். அடம் பிடித்து அழுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் அழுதுகிட்டே இருக்கும்போதே ஒரு கார் பொம்மையை, ஒரு பிளாஸ்டிக் காரை எடுத்து அவனுக்கு முன்னாடி காமிச்சா போதும், உடனே அழுகை நிறுத்திடுவான். உடனே சில நிமிஷங்களாக தொடர்ந்து அழுத அந்த குழந்தையினால் எப்படி சனப்பொழுதிலே அந்த அழுகையை நிறுத்த முடிந்தது? எப்படி முடிந்தது? எப்படி அதை முடிந்தது? கர்த்தர் ஸ்தோத்திரம். மேக் ஹிம் டர்ன் அசைட். எப்படி முடிந்ததுன்னு சொன்னால், ஒன்றின் மேல் இருந்த கவனத்தை அப்படியே வேறொன்றின் மேல் திருப்பும் போது அவன் அழுகையை நிறுத்தி விடுகிறான். சாத்தானும் அப்படியே செய்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் இருக்கும் கண்களை எடுத்து அவன் வேறு ஒன்றின் மேல் அவன் திருப்பி விடுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலும் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலும் சாத்தானுக்கு சோதனைக்காரன் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. God is not the tempter. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் சோதனைக்காரர் அல்ல. தேவன் சோதனைக்காரர் அல்ல. சாத்தானே சோதனைக்காரன் என்று வேதம் சொல்கிறது. Devil is the, Satan is the tempter. God is not the tempter. கர்த்தர் ஸ்தோத்திரம். It may be a good reason. It may be a good desire. அது ஒரு நல்ல ஆசையாக இருக்கலாம். நான் சொல்றேன், கவனிங்கள், அது ஒரு நல்ல ஆசையாக இருக்கலாம். அந்த ஒரு நல்ல ஆசையை கவனிங்க, பிசாசு என்ன செய்கிறான்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஒரு நல்ல ஆசையை தவறாக பயன்படுத்தும்படிக்கு பிசாசு அவன் முயற்சி செய்கிறான். அதான் சோதனை. ஒரு நல்ல ஆசையை தவறான வழியிலே அந்த ஆசையை பயன்படுத்தும்படிக்கு பிசாசு முயற்சி செய்கிறான். இயேசு கிறிஸ்துடைய அந்த சோதனையிலே பார்க்கும்போது 2வது வசனம் மத்தேயு 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது வசனத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருக்கு பசி உண்டாயிற்று. கவனிங்க, இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. நத்திங் ராங் இன் கெட்டிங் ஹங்க்ரி. பசி ஏற்படுதலை ஏதாச்சும் தப்பா? கர்த்தர் ஸ்தோத்திரம். பசி ஏற்படுதலை ஏதாவது தப்பா? கிடையாது. அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆனால் கவனிங்க, பிசாசு என்ன செய்தான்? அவருக்கு இயற்கையாக ஏற்படுகிற அந்த பசியையே தவறான விதத்திலே அந்த பசியை போக்கும்படிக்கு சாத்தான் இயேசுவை சோதித்தான்.
சொல்றது புரியுதா? இயற்கையான ஒரு காரியம். அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு ஏற்பட்ட அந்த பசியை பிசாசு என்ன செய்தான்? தவறான விதத்திலே அந்த பசியை போக்கும்படிக்கு அவரை சோதிக்க முயற்சித்தான். இயேசு அழகாய் சொல்லிவிட்டார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. கர்த்தர் செக்ஸ் அப்படியே வாலிபர்கள் மாத்திரமல்ல, இளம் வயதினர் மாத்திரமல்ல, முதிர் வயதினரும் இந்த நாட்களிலே பாலியல் பாருங்க. 70 வயசு சிறு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்தார். பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு, தினந்தோறும் வந்துகிட்டு இருக்கு. செக்ஸ் இன்னைக்கு உலகம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. அப்போ பாலியல் என்பது பாவம் அல்ல. செக்ஸ் இஸ் நாட் சின். பாலியல் என்பது பாவம் அல்ல. கர்த்தரே மனிதனுடைய சரீரத்திலே ஏற்படுத்தின ஒரு இயற்கையான ஒரு ஆசை, டிசையர், ஒரு இயற்கையான ஒரு உந்துதல், ஆசை. மனுஷன் சந்தோஷப்படுவதற்கும் பிள்ளை பேச்சிற்காகவும் இந்த செக்ஸை, பாலியலை அவனுக்குள்ளாக இயற்கையாகவே தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் கவனிங்க, இந்த செக்ஸை, இந்த பாலியலை திருமணம் என்கிற பந்தத்திற்குள்ளாக, திருமணம் கர்த்தர் ஸ்தோத்திரம் என்கிற பந்தத்திற்குள்ளாகவே அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திருமணம் என்கிற பந்தத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த கர்த்தர் ஏற்படுத்தின இந்த உணர்வை ஒரு மனிதன் அவன் தவறாக பயன்படுத்தும் போது தான் அது பாவமாக எண்ணப்படுகிறது. சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? நான் இப்போ சொன்னல, ஹேனாவுடைய பையன் சார்ல்சனுக்கு அவன் கவனத்தை திருப்புறதற்கு ஒரு பொம்மையை காண்பிச்ச உடனே, ஒரு பொம்மையை காண்பித்து அவனை கவனத்தை திருப்புவதை போல சாத்தான், கவனிங்க, திருமணம் என்கிற பந்தத்துக்குள்ளாக அனுபவிக்க வேண்டிய இந்த செக்ஸை ஒரு பெண்ணை காட்டி, சபைக்குள்ளாக இருக்கலாம் அல்லது தெருவில் இருக்கலாம், படிக்கிற கல்லூரியில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஒரு பெண்ணை காட்டி அல்லது ஒரு ஆணை காட்டி, வாலிபனை காட்டி கவனத்தை திசை திருப்பி விடுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாலிபர்கள் 1980 வருஷம் ஊழியத்திற்கு, சபை ஊழியத்திற்கு வந்தேன். ஏறத்தாழ 40 வருடங்கள் முடிந்து விட்டது. இந்த 40 வருட காலத்திலே நான் கண்ட ஒன்று, வாலிபர்கள் ஊழியத்திற்கென்று முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து, அர்ப்பணிப்போடு கூட வருவார்கள், வைராக்கியமாக ஊழியத்தை செய்வார்கள். அவர்களை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இடையில பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஒரு பெண்ணை காட்டி, இடையில ஒரு பெண்ணை காட்டி அவர்களை இச்சையினால் இழுக்கப்பட்டு போய் சோதனையிலே அவன் விழுந்துவிட செய்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல வைராக்கியமாக இருக்கிற வாலிபர்கள் தான் இடையில திருமணம் என்கிற ஒரு பந்தத்துக்குள் அனுபவிக்க வேண்டிய அந்த பாலியலை இடையிலேயே, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த வயது வருவதற்கு முன்பதாகவே இடையிலேயே ஒரு பெண்ணை காட்டி அவனை திசை திருப்பி, கர்த்தருடைய ஊழியத்தின் மேல் இருக்கிற கண்களை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற கண்களை திசை திருப்பி அவன் அப்படியே அந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு போகும்படியாக செய்து அவனை சோதனையிலே விழுந்து போகும்படி செய்து விடுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். Sin is counterfeit joy. Sin is counterfeit joy. பாவம் என்றால் என்ன? சந்தோஷத்திற்கான போலி தான் பாவம். நான் சொல்றது புரியுதா? சந்தோஷத்திற்கான பாவம் தான் போலி தான் பாவம். போலினா என்ன தெரியுமா? போலியான கள்ள நோட்டுன்னு சொல்லுவாங்களே, கள்ள நோட்டுனா என்ன? நல்ல நோட்டு மாதிரியே இருக்கும், நல்ல நோட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் போலி சதனா, ஆமாம், போலினா சாப்பிட்ற போலி இல்லை, போலி எலிக்கு வர எலி. சந்தோஷத்தின் போலி பாவம். சந்தோஷத்தின் போலிக்கு பெயர் பாவம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சந்தோஷம் என்பது தேவன் விரும்புகிற வழியிலே அவருடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படி, பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும்படி வைத்திருக்கிற ஒரு காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிற வழியிலே, தேவன் விரும்புகிற அவருடைய சமூகத்தில் வரும்போது சந்தோஷம், ஜெபிக்கும் போது சந்தோஷம், துதிக்கும் போது சந்தோஷம்,
கொடுக்கும்போது சந்தோஷம், ஊழியம் செய்யும்போது சந்தோஷம். சந்தோஷத்தை தேவன் விரும்புகிற வழியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்று அனுபவிக்கும்படியாய் தேவன் அவனுக்கென்று சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைத்தார். ஆனால் பிசாசன் எதிர்மா செய்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம், அதே சந்தோஷத்தை தேவன் விரும்பாத வழியிலே அவன் பெற்று அனுபவிக்கும்படியாய் செய்து விடுகிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், தேவனுடைய வழியிலே பெற்று அனுபவிக்க வேண்டிய ஒன்றை தேவன் விரும்பாத வழியிலே அவன் பெற்று அனுபவிக்கும்படியாய் அவன் செய்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபிலே 1வது அதிகாரத்திலே 2வது வசனம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் வாசியுங்கள். 1வது அதிகாரம் 2வது மற்றும் 3வது வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சோதனையை குறித்து யாக்கோபு சொல்லுகிறான். சோதனையை குறித்து யாக்கோபு இங்கே மிகவும் அழகாய் சொல்லுகிறான். இந்த சோதனை என்கிற வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் கவனிங்கள். சோதனை என்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலே பரீட்சை என்கிற அர்த்தத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பரீட்சை என்கிற அர்த்தத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் ஸ்தோத்திரம், பாவத்தினாலே ஒருவரையும் கர்த்தர் சோதிக்க மாட்டார். ஆனால் கவனியே, கர்த்தர் ஸ்தோத்திரம், வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ சோதித்தார், ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொன்னால் இங்கே சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இது முரண்பாடாக அல்லவா தோன்றுகிறது? இல்லை இல்லை. இங்கே சோதனை என்கிற வார்த்தை மூலப்பதத்திலே பரீட்சை என்கிற பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரீட்சிப்பாரா? எஸ், பரீட்சிப்பார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரீட்சிப்பார். மாணவன் ஒருவனுக்கு ஏன் பரீட்சை வைக்கப்படுகிறது? நீங்க எல்லாம் படிக்கிறவங்க தானே, நீங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைகள் தானே. ஏன் உங்களுக்கு பரீட்சை வைக்கப்படுகிறது? வேலை அலுவலகத்தில் வேலை செய்கிற உங்களுக்கு ஏன் பரீட்சை வைக்கப்படுகிறது? ஒரு ப்ரமோஷன் என்று ஒன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டுமேனால் அதற்கு முன்பதாக ஒரு பரீட்சை என்று ஒன்று உங்களுக்கு வைக்கப்பட வேண்டும். பரீட்சை அவசியம். இந்த கொரோனா காலத்தில் 10வது எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அதுக்கு மதிப்பே இல்லை. பரீட்சை அவசியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய சித்தத்திலே நீங்கள் நாளுக்கு நாள் உயர்வு அடைய, மேன்மை அடைய, மேலே 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 போகத்தக்கதாக உங்கள் காரியங்கள் ஒவ்வொரு பரீட்சையின் முடிவிலும் தான் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வைக்கப்படுகிற ஒவ்வொரு பரீட்சையிலும் நீங்கள் வெற்றி பெறும்போது அடுத்த ஒரு உயர்வு வருகிறது. வைக்கப்படுகிற ஒவ்வொரு ஒரு பரீட்சையில் நீங்கள் தோல்வி அடையும் போது, நீங்கள் தோற்று போகும்போது உங்களுக்கு வருகிற உயர்வு அப்படியே நிறுத்தப்படுகிறது. அப்படியே தேக்க நிலையிலே அது நிறுத்தப்பட்டு போய்விடுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தர் உங்களை பரீட்சையின் பாதையில் நடத்தும் போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், பரீட்சையின் when God is leading you in the way of trial, பரீட்சையின் பாதையில் தேவன் உங்களை நடத்தும் போது அங்கே சோதனைக்காரன் இடையிலே வந்துடுறான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தான் நடக்குது. தேவன் உங்களை பரீட்சிக்கிற ஒவ்வொரு சமயத்திலும் இடையிலே சோதனைக்காரன் வந்து விடுகிறான். அவனை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அழகாய் சொல்கிறார், உங்கள் எதிராளி தேவனுடைய எதிராளி அல்ல. சாத்தான் என்பவன் தேவனுடைய எதிராளி அல்ல, உங்கள் எதிராளி. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி அலைகிறான். யாரை விழுங்கலாம், எப்படி அவன் யாரை விழுங்கலாம், எந்த சமயத்தில் செய்கிறான்? தேவன் உங்களுக்கு ஒரு பரீட்சையை வைத்து பரீட்சையின் பாதையில் உங்களை நடத்தும் போது இடையிலே பிசாசவன் புகுந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களை விழுங்கி போடுவதற்காக அவன் உங்களை சோதிக்கிறான். தேவன் பரீட்சிக்கிறான், பிசாசு சோதிக்கிறான். தேவன் பரீட்சை வைக்கிற அதே நேரத்தில் பிசாசு அதை சோதனையாய் மாற்றி விடுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிசாசு அதனை சோதனையாக மாற்றி விடுகிறான். அது கர்த்தருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு நன்றாக, God knows that very well, நன்றாகவே தெரியும். அதனால தான் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார்,
தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் தேவனுடைய பாதுகாப்பிற்காக சுகுமார் நீ ஜெபிக்க வேண்டும், சீஷர்களே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் உங்களுக்கு பரீட்சை வைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் பிசாசு இடை புகுந்து சோதிக்க முயலும் போது அவன் நிச்சயமாகவே சோதிக்க முயல்வான் என்பது எனக்கு தெரியும். ஆகவே தேவனுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்றாட ஜெபங்களிலே ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த ஜெபத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே இயேசு, கவனிங்க, அதை குறித்து மத்தேயு 4வது அதிகாரத்திலே நான் வாசிக்க முடியும். ஊழியம் தொடங்குவதற்கு முன்பதாகவே இயேசுவுக்கு பரீட்சை வைக்கும்படியாக ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். அவருக்கு ஒரு பரீட்சை வைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இயேசுவும் விதிவிலக்கல்ல. அவருக்கு ஒரு பரீட்சை ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆவியானவர் அவரை இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். இதனை மோப்பம் பிடித்த சாத்தான் வந்துட்டானே, நேரா வந்தா வனாந்தரத்துக்கு வந்துட்டானே, ஆவியானவரால் பிசாசை தடுக்க முடியலையே, ஆவியானவர் தான் இயேசுவை கொண்டு போனாரே, ஏன் பிசாசை தடுக்க முடியாதா? இல்லை இல்லை இல்லை, அவன் வரத்தான் செய்வான், ஏன்னா அவன் எதிராளி. திசை திருப்பத்தான் செய்வான், ஏன்னா அவன் எதிராளி, அவன் சோதனைக்காரன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிசாசு இடையிலே புகுந்து இயேசுவை சோதிக்க ஆரம்பித்தான். ஏன் தேவன் இதை அனுமதித்தார் தெரியுமா? எதற்காக இதை அனுமதித்தார் தெரியுமா? தமது குமாரனுடைய பிரயோஜனத்திற்காகவே, நன்மைக்காகவே, தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நன்மைக்காகவே தேவன் இதை அனுமதித்தார். லூக்காவிலே 4வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்கிறது, வாசித்து பாருங்கள். லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனம் இந்த சோதனையின் முடிவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட இயேசு பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்பட்டு பிசாசை ஜெயித்த பிறகு ஆவியானவருடைய பலத்தினாலே பலப்படுத்தப்பட்டவராக திரும்புகிறார். ஒவ்வொரு சோதனையின் முடிவும், கவனிங்க, பலப்படுத்தப்பட்டவராகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இந்த காரியத்தை செய்தார். ஏன் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஏன் ஆவியானவர் இடம் கொடுத்தார்? ஏன் பிசாசு தடுக்கல தெரியுமா? நம்முடைய நன்மைக்காகவே, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே, நமக்கு ஒரு முன்மாதிரியை இயேசு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே. எபிரேயருக்கு நிருபம் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். இது நான் படிக்கிற நாட்களில், விசுவாசியா இந்த நாட்களில் ஒண்ணுமே புரியாத வார்த்தைகளில் இது ஒன்று. நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே ஒருவனுக்கு ஒரு 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 பிரச்சனைன்னு சொன்னால், ஒருவனுக்கு சரீரத்தில் அப்படியே வெண்புள்ளி தோன்ற ஆரம்பித்து விட்டது. வைத்துக்கொள்ளுங்கள். குஷ்டமோ என்னவோ தெரியவில்லை, ஆனால் வர 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 அந்த வெண்புள்ளி பரவ ஆரம்பித்து விட்டது. குஷ்டம் போலவே தெரிகிறது. எல்லாரும் பக்கத்திலே, எல்லாரும் வீட்டில், எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் குஷ்டம் என்றே சொல்லுகிறார்கள். இப்போ குஷ்டம் என்று சொல்லிவிட்டா அவன் அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரையும் விட்டு, நண்பர்கள் எல்லாரும் விட்டு அவன் பாளையத்திற்கு புறம்பாக்க, அதான் சாகிற வரைக்கும் பாளையத்திற்கு புறம்பே தான். அவன் குடும்பத்தோட, நண்பர்களோட, தன்னுடைய ஊர் ஜனங்களோட ஒன்றையே அனுபவிக்க முடியாது. அப்போ அவனுக்கு எவ்வளோ தெரியுமா? கொரோனா வந்தோடனே என்ன தெரியுமா செய்கிறாங்க? உடனே ஆளை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. உடனே ஆளை தூக்கிட்டு போய் 15 நாள் 10 நாள் ட்ரீட்மெண்ட்டு, அவ்வளோதான். அவனை முடியாது, நான் வர முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சோறு ஏறிக்கி வச்சு ஓடி போனாலும் விடவே மாட்டாங்க. இவன் அந்த திக் 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 திக்குன்னு அப்படியே பயத்தோடு பிரதான ஆசாரியன்ட்ட போகணும். பிரதான ஆசாரியன்ட்ட போய் அப்படியே தன்னுடைய அப்படியே உடம்பை காட்டணும்.
ஆசாரியர் அவனை பார்த்து அவனையே டெஸ்ட் பண்ணுவார், சோதிப்பார். சோதிச்சுட்டு உனக்கு குஷ்டம்தான் அப்படின்னு சொன்னால், ஐயோ பரிதாபம் அப்படின்னுவார். அந்த குஷ்டத்திலிருந்து அவனை சுகமாக்குவதற்கு அந்த பிரதான ஆசாரியாராலே முடியாது. அந்த குஷ்டம் ஏற்பட்ட அந்த மனிதனை தேற்றுவதற்கும் அவனை எல்லா விதத்திலும் தைரியப்படுத்துவதற்கும் அந்த பிரதான ஆசாரியாராலே ஒன்று செய்ய முடியாது. அதான் நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் வேற வழியே இல்லை. அவன் பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட வேண்டும். எந்த விதத்திலும் பரிதபிக்கவே முடியாது. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலகீனங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் அவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமேன், ஆமேன். எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 2:18 வாசித்து பாருங்கள். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கவனிங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தைகளை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நான் சொல்ல விரும்புகிறேன். சோதிக்கப்பட்டு பாடுபடுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Do you know that Jesus can help you in your temptation? Do you know that he can help you in your temptation? அவர் உங்களுடைய சோதனையின் நடுவிலே உங்களுக்கு உதவி செய்ய, சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்காயிலும் இந்த காரியத்தை நீங்கள் யோசித்து இருக்கிறீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இச்சையை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். இச்சையை எனக்கு அப்படியே என் நினைவுகளில் துரி இச்சை அப்படியே அசுத்தமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, எப்படி இதிலிருந்து நான் இதனை மேற்கொள்வது? ஆண்டவர், you can ask Jesus. சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். Jesus was tempted with lust. இச்சையினால் இயேசு சோதிக்கப்பட்டார். என்னடா பாஸ்டர் வேத புரட்டர் மாதிரி சொல்றாருன்னு? இல்லை 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 இல்லை. அவர் ஒரு மனிதனாக வாழ்ந்தார். உங்களுக்கும் எனக்கும் என்னவெல்லாம் உணர்வு ஏற்படுகிறதோ அந்த உணர்வெல்லாம் இயேசுவுக்கும் ஏற்பட்டது. இயேசு இச்சையினால் சோதிக்கப்பட்டாரா? நிச்சயமாய் 100% சோதிக்கப்பட்டார். 100%. வன்மம், அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கவே கூடாது. இயேசு சோதிக்கப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார். பெருமையினால் சோதிக்கப்பட்டாரா? ஜீசஸ் வாஸ் டெம்ப்டட் வித் பிரைட். இயேசு பெருமையினால் சோதிக்கப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார். எந்தெந்த காரியங்களிலே வாலிபனே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இயேசு ஏற்கனவே சோதிக்கப்பட்டிருந்தார். ஆகவே தான் இச்சையினால் சோதிக்கப்படுவது என்பது அவருக்கு என்னவென்று தெரியும். பெருமையினால் சோதிக்கப்படுவது என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியும். மன்னியாமையினால் சோதிக்கப்படுவது என்பது என்ன என்பது அவருக்கு தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இட்ஸ் நாட் லைக் we go to Jesus and ask him, Lord, I am tempted again and again. ஆண்டவர்ட்ட போய், ஆண்டவரே நான் திரும்ப திரும்ப நான் சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூறு கெட்டவனை. நான் தான் என்ன சொல்லுவேன்? கூறு கெட்டவனை. அறிவில்லை, உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் சீரியஸாக சொன்னால், உனக்கு என்ன கொழுப்பா? உனக்கு என்ன கொழுப்பாடா? திரும்ப திரும்ப இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன கொழுப்பா? அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இயேசுகிட்ட போய், ஆண்டவரே திரும்ப திரும்ப இந்த பாவத்தில் விழுகிற ஆண்டவரே, திரும்ப திரும்ப இந்த சோதனையில் நான் விழுகிற ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை சன். மகனே, எனக்கு புரிகிறது, எனக்கு புரிகிறது. ஐ நோ வெரி வெல் வாட் இட் இஸ் லைக் டு லிவ் இன் எ ஃபாலன் வேர்ல்ட். விழுந்து போன உலகத்திலே வாழ்வது என்றால் என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். விழுந்து போன உலகத்திலே வாழ்வது எப்படி என்பது எனக்கு நன்றாகவே நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே,
கர்த்தர் ஸ்தோத்திரம். சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, you can talk to Jesus about your temptation. உங்களுடைய சோதனைகளை குறித்து நீங்கள் இயேசுவிடத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்லுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட இடைப்படுவதை நான் மிகவும் தெளிவாய் நான் உணர்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆபாச வீடியோக்களை இன்னைக்கு எல்லா கையிலையும் மொபைல், இலவச இன்டர்நெட் வசதிகள், மிகவும் கொஞ்சம் பணம் கட்டினால் போதும் இலவசமாய் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தாராளமாய் ஆபாச வீடியோக்களை பார்க்கலாம், இன்டர்நெட் வசதியை பயன்படுத்தலாம். ஆகவே சர்வசாதாரணமாக எல்லோரும் இந்த பாவத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இனி இந்த ஆபாச வீடியோக்களை பார்க்கக்கூடாது என்று தான் முடிவெடுத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கும் அந்த காரியத்தை தப்ப செஞ்சுட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த சோதனைக்கு நான் இடம் கொடுத்து நான் விழுந்து போயிட்டேன் ஆண்டவரே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் போடா அப்படிலாம் சொல்ல மாட்டார். சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த விதத்திலும் சாத்தான் உங்கள் மேலே ஏறி உட்கார்ந்து கர்த்தர் மேல் வைத்திருக்கிற, கர்த்தருடைய காரியங்கள் மேல் வைத்திருக்கிற கண்களை எடுக்கும்படிக்கு உங்களை திசை திருப்பி விடுவதற்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டாலும் நீங்கள் உதவி செய்ய ஆண்டவரே என்று நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் கர்த்தர் தீமையை ரட்சிக்க உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். செய்தியில் 2வதாய் சொல்ல விரும்புகிறேன், சோதனையினின்று விடுவிக்கவும் தேவன் வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்ல. கவனிகள், இந்த வசனத்தை நீங்கள் வீட்டிலே மனப்பாடமாய் நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள நான் வேண்டுகிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பெரிய சோதனை ஒன்று உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் தர மாட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் திராணி என்ன என்பது அவருக்கு தெரியும். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். மாறாக சோதனையின் ஊடாகவே நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். Also with the temptation he will make the way of escape. Also with the temptation Jesus will make you the way of escape. சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா நீங்க ஜெபிக்கலனா ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை விடுவிக்க இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் என்னை அவர் விடுவிப்பார். God will deliver me if I let him deliver me. God will deliver you if you let him deliver you. உங்களை விடுவிக்க இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் அவர் உங்களை விடுவிப்பார். வசனம் அழகாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம் வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் கர்த்தர் எல்லா தீங்கு நின்று உங்களை ரட்சித்து 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிப்பார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிப்பார். கர்த்தர் ரட்சிக்கிறவர், சோதனையின்றி கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் my part is to pray and God's part is to make me a way of escape. கர்த்தர் ஸ்தோத்திரம். my part is to pray and God's part is to give a protection. என்னுடைய பங்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்பது, நான் ஜெபிப்பேனானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் அந்த தீமையின்றி என்னை ரட்சிக்கும்படியாய் தம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடுவார். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அந்த தீமை நின்று என்கிற வார்த்தை தீமை என்கிற ஒரு காரியத்தை அல்ல,
தீமை செய்கிற பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கு. மூல பதத்தில் அப்படித்தான் இருக்கு. ஈவில் ஒன் என்று தான் இருக்குது ஆங்கில பதத்தில். ஈவில் ஒன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ தீமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிசாசின். கர்த்தர் தீமையானவன், தீமையானவன். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவனை தூங்காம ஜெபம் பண்ணுங்க அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி சொல்லலை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்ன அர்த்தம் வாட்ச் அண்ட் ப்ரே. இயேசு சொன்னார் வாட்ச் அண்ட் ப்ரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்ச் அண்ட் ப்ரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சென்ட்ரல் ஜெயிலில் பாருங்கள், நான் பார்த்துருக்கிறேன், பாளையங்கோட்டையில் சென்ட்ரல் ஜெயிலில் 4 கார்னர்லேயும் ஒரு வாட்ச் டவர் இருக்கும். 4 காலையில் ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த கோபுரத்தின் மேலே ஒருத்தன் அப்படியே ஒரு துப்பாக்கியை வைத்துக்கொண்டு, ஒரு மிஷின் கன்னை வைத்துக்கொண்டு, ஒரு துப்பாக்கியை வைத்துக்கொண்டு அப்படியே பார்த்துக்கொண்டே இருக்கிறான். அப்படியே பார்த்துக்கொண்டே இருக்கிறான். அப்படியே யார் எங்கே ஏதாயிலும் உருவம் தெரிகிறதா, போகிறதா, வருகிறதா, துப்பாக்கியை வைத்து அவன் அப்படியே உன்னிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இயேசு சொல்கிறார், என்ன சொல்றான்னா, வாட்ச் அண்ட் ப்ரே. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் கர்த்தர் மேலே இருக்கிற கண்களை, கர்த்தருடைய காரியங்கள் இருக்கிற கண்களை அப்படியே எடுத்து வேறு ஒன்றின் மேல் வைக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக பிசாசு கொண்டு செல்கிறானோ, அப்பெல்லாம் தேவனுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனை நோக்கி உதவி செய்யும்படியா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். திசை திருப்பிவிட அவன் ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் அவன் வெறியோடு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவனுடைய பாதுகாப்புக்காய் நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால், ஆண்டவரே சோதனைக்காரன் வந்து இந்த இச்சையை ஆண்டவரே எனக்குள்ளாய் வைத்து என்னை சோதிக்க அவன் ஆண்டவரே அவன் பிரயாசப்படுகிறான், முயற்சி செய்கிறான், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் சொல்லும்போது உங்களுக்கு உதவி செய்து அந்த சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். சகோதரா, சகோதரி, நல்ல ஆரம்பம், சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஆரம்பம், ஆனால் நல்ல ஒரு முடிவும் உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாச ஓட்டத்தை ஆரம்பித்த நீங்கள் கடைசியில் வெற்றிகரமாக இந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப 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 அவர் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். இடையிலே விசுவாச பாதையை விட்டு வழி விலகி போகும்படியாய் பிசாசன் உங்களை சோதிக்கும்படியாய் திசை திருப்ப முயலும் போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, தீமை நின்று இந்த பிசாசனிடத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி உதவிக்கரத்திற்காய் நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உதவி செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தலை தாழ்த்துவீங்களா? தலை தாழ்த்துவீங்களா? வாலிப பிள்ளைகளே, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாம நீங்க அசுத்தமான வீடியோக்களை பார்த்து சந்தோஷப்படுவது, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க தனியே போய், இப்ப ஆன்லைன்ல பாடம் வந்துருச்சு, படிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம மணிக்கணக்காக அசுத்தமான காட்சிகளை அப்படியே உங்க இருதயத்துக்குள்ளார அப்படியே நீங்க டவுன்லோட் பண்றத பிசாசும் பார்க்கறான், கர்த்தரும் பார்க்கிறார். பிசாசும் பார்க்கறான், கர்த்தரும் பார்க்கிறார். கர்த்தரும் பார்க்கிறார். நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தா கர்த்தர் உங்களை வந்து
அப்படி கையை பிடிச்சு வெளியே இழுத்து வர மாட்டார். கையை பிடிச்சு வெளியே இழுத்து கொண்டு வர மாட்டார். மாறாக நீங்க அந்த இச்சைக்கு இடம் கொடுப்பீர்களே ஆனால் பிசாசு உங்களை அப்படியே திசை திருப்பி இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு கர்த்தரை விட்டு விலகி போகும்படியாய் விழுந்து போகும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளிவிடுவான். திரும்ப எழும்ப முடியாத ஒரு நிலைக்குள்ளாக தள்ளிவிடுவான். உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். சகோதரா, வாலிபனே, சகோதரியே, சகோதரா, வாலிப பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவன் பெரிய பெரிய திட்டங்களை வைத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் நாட்களை, சமயத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அவர் மேன்மைப்படுத்த கூடாதபடிக்கு உங்களை கர்த்தரை விட்டு பிரித்து விடும்படியாய் சோதனைக்காரன் உங்கள் பின்னாலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலே உங்களை சோதிக்கும்படியாக தூண்டுகிறான். கர்த்தர் மேல இருக்கிற கண்ணை எடுத்து வேற ஒன்றின் மேல வைப்பீர்களே ஆனால் அவங்க மேல ஏறி உட்கார்ந்து நல்லா உங்களை சோதனைக்குட்படுத்தி விழுந்து போகும்படிக்கு செய்வார். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் பிசாசனவன் எங்களை சோதித்து நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு சோதனையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ள ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய இருதயத்தின் ஆழத்தில் உங்களோடு கூட தான், திருமணமான உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். இன்னும் திருமண வயதை எட்டாது இருக்கும் நிலையிலேயே இச்சைக்கு இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற வாலிபனே, வாலிப ஸ்திரீயே, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். திருமணமான நிலையிலும் பின்னரும் அருவருப்புகளுக்கு இடம் கொடுத்து ஆசைப்படுகிற உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். உங்களுக்கு உதவி செய்யவும் அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யவும் அவர் விரும்புகிறார். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட முடிவெடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நான் எடுக்கிற ஆண்டவரே, முடிவெடுக்கிற ஆண்டவரே, நான் முடிவெடுப்ப ஆண்டவரே, பிசாசினால் நான் சோதிக்கப்பட்டு திசை மாறி போய்விடாதபடிக்கு சோதிக்கப்படும் ஒவ்வொரு வேளையிலும் உங்க உதவிக்காய், உங்க பாதுகாப்புக்காய் நான் கேட்பேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து வாய் திறந்து சொல்லுவீங்களா? வாய் திறந்து சொல்ல முடியலன்னா மனசுக்குள்ளார சொல்லுவீங்களா? அப்படியே தனியே போய் அப்படியே ஆண்டவரோடு கூட பேசுவீங்களா? நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று உங்கள் மேலேயே கர்த்தர் அப்படியே கண்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர்களோடு கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய கரம் நீட்டப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ முறை முற்றுப்புள்ளி வைத்தேன் என்று சொல்லியும் அசுத்தங்களிலே, அருவருப்புகளிலே, இச்சை கெடுத்த காரியங்களிலே, தீமை கெடுத்த காரியங்களிலே மனதை செலுத்தி தொடருகிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே உம்முடைய உதவிக்காக நீர் கரம் நீட்டி அவளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரத்தை நீர் வைப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு ஜெயம் தர ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தாருங்க. ஏசு ஜெயித்தார், ஆகையால் நானும் ஜெயிப்பேன் என்கிற ஒரு நிச்சயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாருங்க. உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். பெரியவர்களை ஆஸ்வதிக்கிறேன், முதியவர்களை ஆஸ்வதிக்கிறேன், வாலிபர்களை ஆஸ்வதிக்கிறேன், குழந்தைகளை ஆஸ்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. வாதை அணுகாதபடிக்கு கொள்ளை நோய்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எவ்வளவேனும் ஆண்டவரை தொடக்கூடாதபடிக்கு எல்லா வாதைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விக்கனங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தீங்குகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் தெளித்து உம்முடைய இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை முத்தரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை முத்தரிக்கிறேன், உடைமைகளை முத்தரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. சமாதானமும் சுகவாழ்வும் நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நிறைவாய் பெருகுவதாக. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமை வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless. God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.